சென்னையில் நகைப்பட்டறையில் 100 சவரன் தங்க நாணயம் திருடப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக பட்டறை உரிமையாளரின் நண்பரே கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்டது அம்பலமாகியுள்ளது. கடையின் பாஸ்வேர்டு மற்றும் சிசிடிவி கொள்ளை கும்பலை காட்டிக் கொடுத்தது எப்படி? சென்னை ஏழுகிணறு பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் யானைக்கவுனி வெங்கட்ராயன் தெருவில் நகைப்பட்டறை நடத்தி வருகிறார். கடந்த 24ஆம் தேதி தங்க காசுகள் வாங்குவதைப் போல நகைப்பட்டறைக்கு மர்ம நபர்கள் 2 வந்துள்ளனர். தங்க நாணயத்தில் முத்திரை பதிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஜெகதீஷ் உள்ளே சென்று முத்திரை பதிக்கும் போது இருவரும் ஜெகதீஷை தாக்கி அவரது முகத்தில் ஸ்ப்ரே அடித்து மயக்கமடையச் செய்துள்ளனர். பின்னர் அவர் அணிந்திருந்த பெல்ட்டாலேயே அவரை கட்டி போட்டு 100 சவரன் தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் மற்றும் தாமிர தகடுகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர். மயக்கம் தெளிந்த ஜெகதீஷ் பெல்ட்டை அவிழ்த்துவிட்டு வெளியே வந்து நடந்த சம்பவங்களை அக்கம்பக்கத்தில் கடை நடத்தும் நபர்களிடம் தெரிவித்துள்ளார். அதற்குள் மர்ம நபர்கள் 2 சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று விட்டனர். 4:29க்கு அவரை உள்ளிட்டுன்னு வந்தாங்க. உள்ளே போயிருக்கானுங்க, நம்ம கேமராவில் பார்த்தோம். அப்புறம் 5:29க்கு 4:59க்கு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் 5:20க்கு வந்து என்னை எழுப்பினார். இங்கே ஓடி வந்தார் குழாவண்டை. நம்ம குழாவண்டை வந்து வாங்க வாங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னார். நாங்கள் எல்லாம் ஓப்பனில் தான் திறந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறமா திறந்து வேலை செஞ்சுட்டு ஓடினா இந்த ரோடு அந்த ரோடு போய் பார்த்தா எந்த ரோட்லேயுமே இல்லை. அவருக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னே அவரை இது பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து ஸ்ப்ரே அடித்து பண்ணாங்களாம். அவரே தான் வந்து எங்ககிட்ட சொன்னார். 2 பேர் காயின் வாங்கின மாதிரி வந்து 2 காயின் கேட்டாங்களாம். அவர் அந்த காயினை ப்ரெஸ் பண்ண போகிறதுக்குள்ளே பின்னாடி வந்து மண்டையில் அடித்து அவரை கீழே தள்ளி உடனே அவர் பெல்ட்டை கழட்டி அவர் கழுத்தையே நெரிச்சு அவரை கீழே தள்ளி அதுக்கப்புறமா அவர் சுயநினைவு எழுந்த பிறகு மொத்த கோல்டு அவர் கடையில் இருந்தது ஃபுல் கோல்டு, அவருடைய இது டிவி அந்த ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அழகாக அவனுங்க வெளியே வரும்போது லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பேகை மாட்டின்னு வெளியே எப்போதும் போல் கஸ்டமர் மாதிரி போயிட்டுக்கிறானுங்க. இது குறித்து ஜெகதீஷ் யானைக்கவுனி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து நவீன தொழில்நுட்ப வசதி உதவியோடு விசாரணை மேற்கொண்டனர். ஜெகதீஷின் பட்டறை நம்பர் லாக் உடையது. பாஸ்வேர்டு தெரிந்தவர்கள் மட்டுமே உள்ளே செல்லவும் அங்கிருந்து வெளியே வரவும் முடியும். கொள்ளையர்கள் கதவை தட்டி வாடிக்கையாளர் போல நுழைந்தாலும் வெளியே வருவதற்கு பாஸ்வேர்டு தேவை. அது எப்படி அவர்களுக்கு தெரிந்தது என போலீசாருக்கு முதல் சந்தேகம் வந்தது. அதனால் பாஸ்வேர்டு நன்கு தெரிந்தவர்கள் மட்டுமே கொள்ளையை அரங்கேற்றி இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள் போலீசார். பாஸ்வேர்டு தெரிந்தவர்கள் யார் யார் என்று ஜெகதீஷிடம் போலீசார் கேட்டபோது மாடியில் வசிக்கும் தன்னுடைய நண்பர் நரேஷ் உள்ளிட்ட சிலருக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார். நகைப்பட்டறை உரிமையாளர் ஜெகதீஷின் நண்பர் நரேஷிடம் விசாரணை நடத்திய போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பதிவான சிசிடிவி பதிவை ஆய்வு செய்த போது கொள்ளை நடப்பதற்கு முதல் நாள் இருவரோடு நரேஷ் வந்து சென்றது பதிவாகி இருந்துள்ளது. இதனால் சந்தேகத்தின் அடிப்படையில் நரேஷிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அவரே இந்த கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளது. ஜெகதீஷின் நெருங்கிய நண்பர்தான் நரேஷ். இருவரும் ஒன்றாக வேறொரு இடத்தில் பணியாற்றி வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் ஜெகதீஷ் தனியாக நகைப்பட்டறை ஒன்றை தொடங்கி நடத்தி வந்துள்ளார். நரேஷ் தங்க நகைகள் வாங்கிக் கொடுக்கும் தரகர் வேலை பார்த்து வந்துள்ளார். நண்பனைப் போல தானும் தனியாக தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நரேஷ் சொந்த ஊரில் நகைக்கடை தொடங்கியுள்ளார். ஆனால் சரிவர வியாபாரம் நடைபெறாததால் நஷ்டமடைந்துள்ளார். இதனால் கடன் பிரச்சனையில் சிக்கித் தவித்துள்ளார். சமாளிக்க முடியாத நிலையிலிருந்த நரேஷை தனது பட்டறையின் மேல் தளத்தில் தங்க வைத்து ஜெகதீஷ் நன்றாக கவனித்துக் கொண்டதாக தெரிகிறது. ஜெகதீஷுக்கு லட்சக்கணக்கில் வியாபாரமாவதை அறிந்த நரேஷ்
விபரீதமாக யோசித்திருக்கிறார். ஜெகதீஷிடம் உள்ள தங்க காசுகளை கொள்ளையடித்து கடனை அடைக்க திட்டமிட்டுள்ளார். அப்படி ஜெகதீஷின் பட்டறையில் கொள்ளையடிக்க திட்டமிட்ட நரேஷ் இதற்காக ஒரு குழுவை உருவாக்கியுள்ளார். அதில் நகைக்கடை அதிபர் வர்தாராம், ஓம் பிரகாஷ், சர்வான் ஆகியோரை சேர்த்து கொண்டார். கடந்த திங்கட்கிழமை கொள்ளை சம்பவம் நடந்த நிலையில் ஒரு நாளைக்கு முன்பாக சர்வான், ஓம் பிரகாஷ் ஆகியோரை நரேஷ் ஜெகதீஷின் நகைப்பட்டறைக்கு வரவழைத்து கொள்ளை திட்டத்தை எப்படி அரங்கேற்றுவது என்று ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வரும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. கொள்ளையர்கள் சர்வசாதாரணமாக வந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு சென்றதும், கொள்ளை சம்பவம் நிகழும் போது மாடியில்தான் நரேஷ் இருந்திருப்பதும் போலீசாருக்கு அவர் மீது சந்தேகத்தை வரவைத்தது. இரத்த காயத்துடன் ஜெகதீஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும், போலீசில் புகார்களிக்கும் போதும் ஒன்றுமே தெரியாததைப் போல் நரேஷ் கூடவே இருந்ததும் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் கொள்ளையர்கள் ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டம் பகுடி நகர் காவல் நிலைய சரகத்தில் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின்படி தனிப்படையினர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு விமானம் மூலம் சென்றனர். உள்ளூர் போலீசார் உதவியோடு ராஜஸ்தானைச் சேர்ந்த வர்தாராம் என்ற வினோத், சர்வான் குர்ஜார், ஓம் பிரகாஷ் ஆகியோரை பாலி மாவட்டம் கர்மாவாஸ் பட்டா கிராமத்தில் வைத்து கைது செய்தனர். இதில் வர்தாராம் என்ற வினோத் ராஜஸ்தான் மாநிலத்தில் தங்க நகைக்கடை வைத்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 416 கிராம் தங்க நாணயங்கள், 36 கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் 295 கிராம் தாமிர தகடுகள் மீட்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் கைதானவர்களை பாலி மாவட்டத்தில் உள்ள சரக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெற்று ரயில் மூலமாக சென்னை அழைத்து வந்துள்ளனர். விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். நண்பனே திட்டமிட்டு நகைப்பட்டறையில் கொள்ளையடித்த சம்பவம் சக பட்டறை உரிமையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.